ஹாய், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். நல்லா பழுத்த அவகோடா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாதியை கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிட்டு இது கூட வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு வந்து பனானா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த உங்கள்கிட்ட செவ்வாழை இருந்தால் செவ்வாழை, இல்லைனா உங்கள்கிட்ட என்ன பனானா இருக்கோ அது நல்லா பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு அதையும் இது கூட நல்லா அந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு ஃபுல் எக்கு வந்து உடச்சி இது கூட ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா இது கூட நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு அந்த மாவு இட்லி பேட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த பேட்டரில் இருக்கணும். உங்களுக்கு பால் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிட்ஸுக்கு வந்து அந்த அவகோடா ஸ்மெல் இருக்கனால கொஞ்சம் பிடிக்காது. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக வேணும்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இன்றைக்கி வந்து வீட் ஃப்ளார் இல்லாதனால நான் வந்து ஓட்ஸை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீட் ஃப்ளார் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஓட்ஸ் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விஷ் தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 மினிட் வந்து அதை அப்படியே தனியாக ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு கீ ஹீட் ஆனதும் இதை வந்து குட்டி குட்டி தோசை ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி பேன் கேக் மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இல்லை உங்கள் குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாக்லேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா இதுக்குள்ளே நடுவில் வந்து நீங்கள் வந்து சாக்லேட் கூட ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம். நான் வந்து ஒரு 2 இது நார்மலாக பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 இதில் வந்து நான் கொஞ்சமாக சாக்லேட்டும் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவகோடா பிடிக்காத குழந்தைங்க கூட அவகோடா வந்து சாப்பிடுவாங்க. பேன் கேக் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே வெயிட் வந்து கொஞ்சம் வெயிட்டு கெயின் ஆகும். ஸோ அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்க்குலாம் அதை நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.